கட்டிகள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய தசை பகுதியான மயோமெட்ரியம்ல ஏற்படக்கூடிய கேன்சர் அல்லாத கட்டியை தான் நம்ம ஃபைப்ராய்ட் கட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இந்த ஃபைப்ராய்ட் கட்டி வந்து தசை பகுதியில ஏற்பட்டாலும் கூட அது மேல் நோக்கி வெளியில வளர முடியும். அதாவது கர்ப்பப்பையோட வெளிப்பகுதிக்கும் போக முடியும், கர்ப்பப்பையோட உள்பகுதியை நோக்கியும் வளர முடியும். ஸோ கர்ப்பப்பையில பார்த்தோம்னா யூஸ்வலா 3 லேயர்ஸ் இருக்கு. ஸோ வெளிப்பகுதியை நம்ம சீரோசல் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நடுப்பகுதியை வந்து அதாவது தசை பகுதியை நம்ம மயோமெட்ரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உள்பகுதியை வந்து நம்ம எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த தசை பகுதியில அதாவது நடுப்பகுதியான தசை பகுதியில ஏற்படக்கூடிய இந்த ஃபைப்ராய்ட் கட்டிகளானது வெளியில வளர்ந்து சீரோசல் லேயர்லையும் போகலாம், இல்லைன்னா உள்நோக்கி வளர்ந்து எண்டோமெட்ரியல் கேவிட்டிக்குள்ளேயும் என்ட்ராகலாம். ஸோ யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த உள்நோக்கி வளரக்கூடிய ஃபைப்ராய்ட்ஸும் அந்த தசை பகுதியிலேயே இருக்கக்கூடிய ஃபைப்ராய்ட்ஸும் இந்த 2 டைப் ஆஃப் ஃபைப்ராய்ட்ஸ்னால தான் பிரச்சனைகள் வந்து அதிகமா ஏற்படுது. வெளிநோக்கி சீரோசல் லேயர்ல ஏற்படக்கூடிய ஃபைப்ராய்ட்ஸ், அதாவது சீரோசல் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த ஃபைப்ராய்ட்ஸ்னால பெரித பிரச்சனைகள் வந்து ஏற்படுறது கிடையாது.